மாஸ் காலேஜ் திருப்பணாம்பாக்கம் கடலூர் அட்மிஷன் ஓபன் கால் 9949981420. நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் அரசு பெருவெற்றி பெற்றிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் குறிப்பாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த், திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் உட்பட குதிரை பேரம் நடந்திருக்கிறது அப்படின்னு குற்றச்சாட்டை வைத்துள்ள நிலையில் அமைச்சர் நிர்மல்குமார் இது பற்றி விளக்கம் அளித்திருக்கிறார். நீட் தேர்வு பற்றியும் இந்த அரசின் நிலைப்பாட்டை விளக்கியிருக்கிறார். என்ன சொல்கிறார் அமைச்சர் நிர்மல்குமார் கேட்கலாம். தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்காங்க, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. நீங்க என்ன எங்கேயுமே இங்க பாருங்க, எங்களுக்கான எங்களுடைய கூட்டணி கட்சிகள் யார் ஆதரித்ததோடு சேர்த்து எங்களுக்கு பெரும்பான்மை இருந்தது சட்டசபையில். எங்கேயும் குதிரை பேரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எங்களோட தலைவர் அதையும் சட்டப்பேரவை சொல்லியிருந்தாரு. இது குதிரை வேகத்தில் தான் செயல்படும் அரசே தவிர குதிரை பேரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கான அவசியமே இல்லை, அதுக்கான தேவையும் இல்லை. கண்டிப்பாக யார் யாரெல்லாம் இன்னைக்கு எங்களுடைய அரசு தொடர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு, மக்கள் எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக வேண்டும் என்று அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அனைவரும் வாக்களித்துள்ளனர். எங்கேயும் யாருக்கும் பேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது மக்களுக்கான அரசு, வேற எந்த மாற்று கருத்தும். சரி, என்டிஏ கூட்டணியோட உறுப்பினர்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்றத நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க. பட் இருந்தாலும் இப்ப எதிர்கட்சியில இருந்து வைக்கக்கூடிய குரல் என்னன்னா, அவர்களுடைய ஆதரவு இல்லாமலே தாவேகா ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் ஏன் ஆதரவு வைக்கிறார்? யார் யாரெல்லாம் எங்களுடைய தலைவர் எல்லா கட்சி தலைவர்களையும் முக்கிய தலைவர்களையும் சந்தித்தார். சோ அந்த அடிப்படையில் சந்தித்தாரை தவிர்த்து நீங்க மற்றபடியான இந்த எந்த குதிரை பேரமும் யாரிடமும் தவறான வழியில் நாங்கள் ஆட்சியை கோருவதற்கான எந்த எண்ணமும் இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்ல யார் யாரை சந்திக்க வேண்டும், யார் யாரெல்லாம் எங்களுக்கு பேசியிருந்தோமோ அவங்களோட மட்டும் சந்திக்க. கட்சிக்குள்ள ஒரு பிளவு இருக்கும்போது ஒரு தரப்பினர் மட்டுமே சந்திக்கும் இல்ல, மற்ற கட்சிகளுக்குள்ள என்ன நடக்குதுன்றத பாக்குறதுக்கோ இல்ல மற்ற கட்சிக்குள்ள என்ன இருக்குன்றத பேசுறதுக்கோ எங்களுக்கு உரிமை இல்லை. வேற ஏதாவது இல்ல, நீட் எக்ஸாம்ல நடக்கிற குளறுபடிகள் 5-6 வருஷமா இருக்கு. கண்டிப்பாக ஒன்றிய அரசு இதுல பெரிய அளவுல எல்லா வருஷமும் குளறுபடி நடக்குது. லட்சக்கணக்கான மாணவர்கள் பெரிய அளவு பாதிக்கப்படுறாங்க. இந்த நீட்டே தேவையில்லைங்கிறதா எங்களுடைய ஸ்டாண்டு. எப்பயும் அதே ஸ்டாண்ட் தான், நீட்டே தேவையில்லைங்கிறதா. இது உச்சநீதிமன்ற ஆணையின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கு. ஒரு சாதாரண நீட் எக்ஸாம் கூட ஒன்றிய அரசால சரியாக நடத்த முடியாது, கடுமையான கண்டனத்துக்குரியது. எத்தனையோ பெரிய பெரிய தேர்தல்கள் லட்சக்கணக்கான பங்களிக்கிற தேர்தல் இருக்கு. ஒரு போற மாணவர்களுக்கு ஒரு சின்ன வளையல் கூட போட முடியல. பெண்கள் குழந்தைகள்லாம் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதையெல்லாம் பார்க்கிறவங்க ஒரு கொஸ்டின் பேப்பரை கொண்டு போய் இன்னைக்கு கரெக்டா சேர்த்து அந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் எல்லாம் செய்ய முடியாத அளவு கூட ஒரு துப்பு இல்லாத இந்த அரசு ஒன்றிய அரசு இதெல்லாம் எப்ப மாற்ற போறாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கானோர் இந்த மாதிரி தவறான முறையில் உள்ள வர்றாங்கன்றது கேட்கிறப்ப மிகவும் ஒரு வருந்தத்தக்க விஷயமா இருக்கு. இது ஒரு சாதாரண தேர்தல், ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த தேர்தலை கூட ஒழுங்கா நடத்த முடியாத அளவுக்கு கடுமையான கண்டனத்துக்குரியது. எங்களுடைய முதலமைச்சர் தான் முடிவு செய்வார். எல்லாத்தையும் எங்களுடைய முதலமைச்சர் முடிவு செய்த பிறகு விரைவில் இருப்பார். நன்றி. ஓகே, குதிரை பேரம் இல்லை, குதிரை வேகம் அப்படின்னு சொல்றாங்க. அது நல்ல ரிட்டரிக் பதிலாக இருக்கலாம். ஆனால் அதுக்கான முகாந்திரத்தை எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டுவதை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியுமா திரு நம்பி? குதிரை வேகம் இல்லை, குதிரை வேகம்னு அவர் சொன்னார் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்திருக்கிறார். எப்படின்னா, எதிர்க்கட்சிகளுடைய குரலுக்கு மதிப்பளித்து நீங்கள் சொன்ன மாதிரி சில மணித்துளிகளிலேயே அந்த மக்கள் கருத்தை மதிக்கிறாருன்னு தான் அர்த்தம். அவர் குதிரை பேரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை சார். அது வேற, இது வேற. இது எதிர்க்கட்சிகள் கருத்து சொல்லியிருக்காங்க, தோழமை கட்சிகள் சொல்லியிருக்கிறாங்க, நீக்கியிருக்கிறார், ஃபைன். பட் ஆனா இன்னைக்கு அதிமுக ஒரு பிரிவை ஆதரிக்கிறதுனாலும் அமமுக ஆதரிக்கிறதுனாலும் பிரதிபலன் இல்லாம அவங்க செய்வாங்களா? அது பணமா இருக்கலாம், பணமா இல்லாம இருக்கலாம், ரொக்கமா இல்லாம இருக்கலாம். பட் ஆனா ஏதோ ஒரு பிரதிபலன் இல்லாம ஒரு அரசியல் கட்சியோ இல்ல ஒரு அரசியல் யூனிட்டோ ஒரு அரசியல்வாதி பதில் உபகாரம் கொடுப்பார் இல்ல. அந்த பிரதிபலன்ன்றது அப்புறம் வைப்போம். இப்போ முதல்ல அவர் டிரான்ஸ்பரன்சியாக இருப்பேன்னு சொன்னார். எல்லாத்துலேயும் டிரான்ஸ்பரன்சியாக அது போய் தான் பார்த்தாரு. தனியாக போய் பார்த்துருந்தா நீங்கள் சொல்கிறது பேரம் இருக்கலாம், ஆளை விட்டு பார்த்து பேசினா பேரம் இருக்கலாம். இவரே நேரில் போய் போறாரு, அவங்க ஆதரவு தரணும். ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷரா பார்க்கலாம். அதனால கூடுதல் எம்எல்ஏக்கள் வருவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கலாம். பட் அது ஏன் அது இன்னொரு கட்சி இல்லையா, உங்களோட சேர்ந்து போட்டியிட்ட கட்சி இல்லை. இன்னும் சொல்ல போனா என்டிஏ கூட்டணியில என்டிஏ வாக்குகள் பெற்று பிஜேபி உட்பட வாக்குகள் பெற்று வென்ற எம்எல்ஏக்கள், அவங்க வாக்கு ஏன் பெறீங்க, அவங்களுடைய ஆதரவு ஏன் பெறீங்க? இருக்கட்டும் சார்,
இனி ஒரு தேர்தல் வந்துடக்கூடாது. இது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினும் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு திமுகவோட தான் உறவு, ஆட்சி அமைக்கிறதுக்கு மட்டும்தான் நாங்கள் ஆதரவுன்னு சொல்றாங்க. நாளைக்கே காலம் வர மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? மறுபடியும் ஒரு தேர்தலை திணிச்சிடக்கூடாது, இன்னொரு கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது. ஏன்னா அதையும் மனசுல வச்சுதான் இன்னொரு கணக்கும் பார்க்க வேண்டியிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல்லாம் வரும்போது, அடுத்து வர தேர்தல் வரும்போது இவங்க எல்லாம் திமுகவோட கூட்டணிக்கு போனா என்ன ஆகுது? அதுதான். சோ ஒரு சேஃப்டி லேயர் வேணும்னு நினைக்கிறேன். இப்ப நிறைய வாதங்கள் இருக்கு, நிறைய முக்கிய செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. மாஸ் காலேஜ் திருப்பணாம்பாக்கம் கடலூர். அட்மிஷன் ஓபன். கால் 9994981420.